ஊடகங்கள் மூலமாக பொய்யை திமுகவினர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக அங்கு முறைக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக ஓபிஎஸ் 2 பேருமே திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக ஊடக செய்திகள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சி வச்சிருக்கல. தந்தை மகன் பிரியாம இருந்தால் ஓரளவுக்கு வாக்கு வங்கி. தந்தை மகன் 2 பேருமே அதிமுக கூட்டணியோட வந்தார்கள்னா அதுவும் வரவேற்கத்தக்கதானே இருக்கும். அவங்க வேணா ஆளுங்கட்சியா இருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்கட்சி திமுக தான். அவர்களுடைய ஜால்ரான் வச்சிருக்காங்களே, இந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி ஒரு கோஷ்டி வச்சிருக்காங்க. அவங்கள விட்டு பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழல் புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேற இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னும் ஒரு எலெக்ஷன், ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட சந்திக்காத ஒரு கட்சி தான் அந்த தாவேகா கட்சி என்பது. இல்ல சந்திச்சிருக்காங்க, கவுன்சிலர் சந்திச்சு ஜெயிச்சிருக்காங்க. வேற ஆப்ஷன் இல்லாம விஜயுடைய கட்சி தாவேகா கூட இணையலாம், அதிமுகவோட இணையலாம், அதிமுக கூட்டணி இணையலாம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில எந்தெந்த கட்சிலாம் இணைய உள்ளது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த தடவை 2026 தேர்தலை சந்திக்க மாபெரும் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பாகவே, அதாவது கடந்த ஏப்ரல்லையே பாஜகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டு களத்தில் 2 கட்சியினரும் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க இப்போ இது பிரசன்ட் கண்டிஷனா இருந்தாலும் பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி சில கட்சிகள் இருக்கிறது. அவர்கள் பாஜகவோடு டிராவல் பண்ணக்கூடிய கட்சிகளாக சில கட்சிகள் இருக்கிறது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இப்பதான் தினகரன் போன்றவர்கள் வெளியில வந்திருக்கிறார்கள். மற்றபடி நிறைய கட்சிகள், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, இப்படி பல விதமான கட்சிகள், ஏசி சண்முகம் அவருடைய கட்சி, நீதி கட்சி போன்றவர்கள்லாம் எல்லாமே அவர்களுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள் போன்ற அனைத்து கட்சியினரும் பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்காங்க. அதே மாதிரி இல்ல, அது ஆல்ரெடி அவங்க முடிச்சுட்டு வெளியில போல, எப்படி தினகரன் வெளியில போனாரோ அந்த மாதிரி போகாத வரைக்கும் அவர்கள் அந்த கூட்டணியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிகவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஜனவரியில இறுதி முடிவு எடுக்கப்படும், கட்சியினரிடம் நாங்க கேட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் கூட்டணி பற்றின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அன்னியார் பிரேமலதா அவர்கள் கூடிய பல்வேறு விதமான கருத்துக்கள் மிக தெளிவாக ஊடகங்களின் பொய்யை உடைத்தது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனை பத்தி நான் தவறா எந்த விதமான கருத்துக்களையும் நான் தெரிவிக்கவில்லை, நான் தெரிவித்ததாக கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு கூறப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுதே ஊடகங்கள் மூலமாக பொய்யை திமுகவினர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக அங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கட்சியில அந்த கூட்டணி என்பது ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை தவிர இறுதி வடிவத்தில் ஏதாவது கட்சி, புது கட்சிகள் எந்த கட்சிகளாக கூட இருந்தால் கூட இணையலாம். இதுல தேமுதிக ஓபிஎஸ் 2 பேருமே திமுகவில் இணைய விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக ஊடக செய்திகள். இந்த ஊடக செய்திகளா நான் சொல்றேன். இந்த ஊடக செய்திகளை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது பிரேமலதா அன்னியார் அவர்கள் மிக தெளிவாக அதற்கு ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க. நாங்க எங்களுடைய இறுதி முடிவு ஜனவரியில் தான் எடுக்கப்படும் என்பது மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். மேலும் அதிமுகவை பற்றியோ அண்ணன் எடப்பாடியாரை பற்றியோ எந்தவித தவறான கருத்துக்கள் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொன்னதாக கூறப்படும் கருத்துக்கள் அத்தனையுமே பொய்யான கருத்துக்கள் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. தேமுதிக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தானே இருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அந்த கூட்டணியில இருக்காங்கன்ற ஒரு கண்டிஷன்ல ஆல்ரெடி இந்த கூட்டணி ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக அமைந்து இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஓபிஎஸ் பத்தி பேசுறீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சி வச்சிருக்கல. அவர் அதாவது தொண்டர்கள் மீட்பு குழுன்னு என்னமோ ஒரு குழுவை வச்சிருக்காரு. அந்த குழுவை வச்சு சுயேட்சையா தான் நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாரு. பாஜகவுடைய ஆதரவோடு நின்னாரு. அவர் பாஜக ஆதரவோடு அந்த இதுல இருக்கிறாரா, இல்ல வெளியில வர போறாரா, வெளியில வந்துட்டாரு, திரும்ப உள்ள போறாரா இல்லையா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் அவர் அதிமுகவில் இணைந்தால், இஃப் சப்போஸ் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் அவருக்குரிய அங்கீகாரம் அங்க என்ன இருக்குமோ அது கண்டிப்பாக அவர் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் என்று கட்சி தலைமையும் கோர் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லா கட்சியிலையுமே மையக்குழு என்பது ஒன்று இருக்கும், அவர்கள் முடிவு செய்வார்களே ஒழிய. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தெளிவாக பாத்தீங்கன்னா, அதாவது சென்னை அதை சுற்றி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கட்டும்,
தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம மத்திய தமிழகத்திலும் கூட நார்த் தமிழகம், நார்த் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் அந்த கட்சியினரும் உள்ளே இருக்கிறார்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் தேமுதிக, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருவருமே அந்த நார்த் தமிழகத்துல மிக ஒரு பலம் வாய்ந்த கட்சிகளாக, ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகளாக கருதப்படுகிறார்கள். தேமுதிகவுக்கு அவ்வளவு வாக்கு வங்கி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு. பாட்டாளி மக்கள் தேமுதிகவும் இருக்கு. தந்தை மகன் பிரியாம இருந்தால் ஓரளவுக்கு வாக்கு வங்கி. இல்ல, தந்தை மகன் 2 பேருமே வந்து அதிமுக கூட்டணியோட வந்தார்கள்னா அதுவும் வரவேற்கத்தக்கதானதான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அதாவது இவர்கள் வந்து ஒருத்தர் பாஜகவோட இருக்கிறாரு, ஒருத்தர் நார்மலா வந்து தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மாற்றி மாற்றி பயணம் செய்தவர் தான். ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இன்றும் பெரிய வெற்றியை பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்த காரணத்தினால் 2 திராவிட கட்சிகளோட மாறி மாறி கூட்டணி அமைத்து தான் அவர் தேர்தலை சந்தித்திருக்கிறார். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த தடவை திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவருக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கீழே விழுந்திருக்கு, 2வது தடவை அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்களா, அதிமுகவின் பலம் என்ன, அதிமுக இந்த தடவை 2026 தேர்தலில் எப்படிப்பட்ட வெற்றியை எட்ட போகிறது என்பதை பற்றியெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு பழுத்த அரசியல்வாதியாக நம்ம தலைவர் ராமதாஸ் அவர்களை பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய கூட்டணியும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட சேர்ந்துதான் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தேர்தலை சந்திக்க இருக்க களத்தில் வந்து தொண்டர்களோடு தலைவர்களும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இதை கண்டு பயந்து கொண்டிருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் ஆளுங்களுக்கு ஜால்ரா எங்களுக்கு எதிர்கட்சி, அவங்க வேணா ஆளுங்கட்சியா இருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்கட்சி வந்து திமுக தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அவர்களுடைய ஜால்ரான் வச்சிருக்காங்களே, ஒரு இந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி ஒரு கோஷ்டி வச்சிருக்காங்க, அவங்கள விட்டு விட்டு பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த அவர்கள் உருவாக்குகின்ற இந்த பொய் பிம்பத்தை வந்து கண்டிப்பாக 2026 உடைத்து அதிமுக திரும்ப அரியணை ஏறும். ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒண்ணு அதிமுக இணைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுக பாஜக கூட்டணி இணைய வேண்டும், அதுதான் அவங்களுடைய விருப்பம். அதேபோல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் வந்து மீண்டும் அதிமுக பாஜக இணைய வாய்ப்பு இருக்கின்றதா? இல்ல, நான் 2 விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்டது. அதாவது திகாவிலிருந்து திமுக பிரிஞ்சு வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி உருவாக்கப்படல. அவங்க என்ன சொன்னாங்க, அவர்களுடைய திகாவினுடைய கொள்கை என்னமோ அதுதான் திமுகவின் கொள்கை என்று மாநிலத்து அந்த முதல் கூட்டத்திலே அறிவித்துட்டு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பிரிந்துதான் வந்தார்களே ஒழிய பிளவுபட்டு வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அண்ணா திமுக பார்க்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவரால் திமுகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி, ஊழலை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த ஊழல் புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேற இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உருவாக்கப்பட்ட கட்சி. அப்போ யார் யாரெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க இருந்தோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா திரும்ப ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் திமுகவோட போய் கூட்டு வச்சுக்க மாட்டாங்க. அப்படி கூட்டு வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அதாவது அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்பாதவர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி டிடிவி தினகரனுக்கோ இல்லை ஓபிஎஸ் அண்ணனுக்கோ எங்க போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஆப்ஷன், எதிராக இருக்கின்ற ஒரே உங்களுக்கு இது வந்து கருத்துருவாக்கம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அப்போ நீங்க திமுகவை காலி பண்ணணும், திமுக வரக்கூடாது, திமுக பாசிச திமுக வந்தால் தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் அழிக்கப்படுவார்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நீங்க டைரக்டா உள்ள வரலைன்னா கூட அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவில் நீங்கள் இணைந்து பழையபடி நீங்க வந்து அதிலே பயணிக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனா நான் பாக்குறேன். இல்லைன்னா அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிக்கணும். தனிப்பட்ட முறையில் நின்றால் அதற்குரிய அந்த தக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய வசதிகள் அவர்கள்கிட்ட எப்படி வச்சிருக்காங்க, அவர்களுக்கு யார் செலவழிக்க போகிறார்கள், அவர்கள் செலவழிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறதா, எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்து எப்படி வரப்போறாங்கன்றதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு இந்த கூட்டணி, அதிமுக கூட்டணி ஒன்றுதான் என்பது என்னுடைய திட்டவட்டமான கருத்து. ஒருவேளை டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அந்த பாஜக அதிமுக இடம்பெறவில்லை என்றால் நிச்சயமாக வந்து அதிமுக வெற்றி பாதிக்கப்படும். அதெல்லாம் பாதிக்கப்படும்னு நீங்க சொல்றீங்க. ஓரளவுல பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தோற்றத்தில் அளிக்கலாமே ஒழிய அந்த இடங்களில் அதாவது நீங்க சொல்றபடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் அதிமுக பாதிக்கப்பட்டது. 18 தொகுதிகள் பாதிக்கப்பட்டது. அதனுடைய லிஸ்ட் இருக்கு எல்லாம். அதுதான் இப்போ நீங்க ஒரு தடவை 2021ல நீங்க வந்து ஒரு இடத்துல இந்த இவர்களால் இந்த இத்தனை தொகுதிகளை நாம் இழந்தோம் என்று ஒரு
கணிப்பு ஒரு ஒரு ஆத்தென்டிகேட்டடா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஒரு இத்தனை வருட 50 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க தமிழகத்தை மிக நீண்ட காலம் ஆட்சி புரிந்த ஒரு கட்சியின் தலைமைக்கு இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்ன்ற ஒரு சொல்யூஷன் அவங்க வச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது, அந்த அந்த சரிவிலிருந்து எப்படி நம்ம கட்சியை மீண்டு திரும்ப அந்த 18 தொகுதிகளை கைப்பற்றுவது என்பதை அவர்கள் ஒரு கணிப்பு வைத்திருப்பார்கள். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நடவடிக்கையின் பேரில் வந்து அந்த சரிவிலிருந்து கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய வேலைகளை செய்யும். அப்படி பாத்தீங்கன்னா இவர்கள், நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி டிடிவி தினகரனோ இல்லை வந்து ஓபிஎஸ் அவர்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு சூழ்நிலையை அவர்கள் எடுத்தால் அவர்கள் கண்டிப்பா மக்களால புறக்கணிக்கப்படுவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படும் போது அதிமுகவும் மக்களால் புறக்கணிக்கப்படாது. 18 தோல்விங்க. ஓபிஎஸும் பிரியும் போது அந்த தொகுதி இன்னும் ஓபிஎஸும் பிரியும் பொழுது நீங்க கேக்குறீங்க, அதாவது டிடிவி தினகரனாவது ஒரு தேர்தலை தேமுதிகவோடு தனிப்பட்ட முறையில் சந்தித்தார். இவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கவில்லை. ஓபிஎஸ் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வந்து பெரிய ஒரு பதவி கொடுக்கப்பட்டு அவர்களால் அரவணைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாமே ஒழிய இவர் கையில வந்து தனிப்பட்ட முறையில் கட்சியை வச்சு அதனால வந்து இத்தனை ஓட் பேங்க் எங்கிட்ட இருக்குன்னு கூறக்கூடிய வகையில் இல்லை. இது என்ன வகையில பாதிப்பு வரும் திரும்ப திரும்ப நீங்க ஓப்பனா சொல்லாதது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தென் மாநிலங்களில் குறிப்பாக பெரியகுளம் அவர்களுடைய சமூகத்தினர் வாழக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல வந்து பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்பது உங்களுடைய கேள்வியாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இதற்கு ஆல்டர்னேட்டா என்ன இருக்குங்கிறத கண்டிப்பாக கட்சி தலைமை யோசிச்சு வச்சிருக்கும். ஏன்னா நீங்க ஒரு சமூகத்துடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இவர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த சமூகத்துடைய வாக்குகள் என்று நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்படி பாத்தீங்கன்னா மன்னார்குடி என்ற ஊர்ல சசிகலா அவர்களுடைய சொந்த ஊரு மன்னார்குடி மாஃபியா என்ற வார்த்தையே வெளியில வந்து அந்த அளவுக்கு அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த அவர்களுடைய சொந்த ஊர்ல இத்தனை வருடமா திமுக தானே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவர்களால் ஜெயிக்க முடியல இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இங்கே வந்து மக்கள் வந்து அவர்கள் சமூகத்துக்குரிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே ஒழிய இவர்கள் தலைவர்கள் இவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் பின்னால் நம்ம போவோம் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்களும் அந்த சமூக மக்கள் இல்லை. அந்த சமூக மக்களும் அவர்களுக்குரிய உரிமைகளை யார் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்களோ, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு நலமாக இருக்கும் என்று விரும்புகிறார்களோ அந்த கட்சியை நோக்கி போவார்கள். இவர்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த சமூகத்திலிருந்து தலைவர்கள் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த சமூகத்தில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவோடு இவர்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவோடு அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். இப்போ வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் இருவருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதிமுக பாஜக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இணைய உள்ளதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரையில எந்த கட்சியும் இணைந்ததாக இல்லை. அதாவது உடனே இன்னைக்கே இணையணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. மேலும் நீங்களும் பார்த்திருக்கீங்க, நாங்களும் பார்த்திருக்கோம், எல்லாரும் தமிழக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். தேர்தல் அறிவித்த பின்னர் கூட இங்கே கூட்டணிகள் முடிவாகி இருக்கின்ற ஒரு களத்தை எல்லாம் தமிழக தேர்தல் வரலாறு சந்தித்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் காலம் இருக்கிறது. காலம் செல்ல செல்ல அந்த காலம் கனிந்து இந்த கூட்டணி வலிவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு கட்சிகள் கண்டிப்பாக இணையும். அவர்கள் வந்து 2 தலைவர்களும் வந்து ஒரு மாநிலத்துடைய தலைவர்கள். அவர் வந்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் மாநிலத்தில் 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கட்சிகள்லாம் அதே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதுசா கட்சினா உங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இணைந்தாதான் புதிய கட்சி. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வரதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லை நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து தொல் திருமாவளவன் அண்ணன், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய கட்சியிலேயே பல்வேறு கூக்குரல்களை எழுப்பின. கொஞ்ச நாளாவே என்னன்னா, ஆட்சியில் பங்கு என்ற ஒரு குரலை அவர்கள் எழுப்பினார்கள். ஏன் எழுப்பக்கூடாது? எழுப்பினா என்ன தப்பு அப்படிங்கிற வகையில பேசும் பொழுது அவர்களுடைய குரல் வலையை நினைத்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். திமுகவினுடைய அழுத்தத்தினால் அவர் வெளியேற்றப்பட்டார். சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வரலாம். வாய்ப்புகள் யார் வேணா இருக்கலாம். அவர்கள் வரலாம். தாவேகாவில் கூட வேற ஆப்ஷன் இல்லாம வந்து விஜயுடைய கட்சி தாவேகா கூட இணையலாம், அதிமுகவோட இணையலாம், அதிமுக கூட்டணியில் இணையலாம். இப்படி வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது வராதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அசம்ஷனும் கிடையாது. பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில விசிக இடம்பெறாது. அது தலைவர் பாமக இல்ல. நீங்க எப்படி வைங்க? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக கூட்டணியோட பாஜகவுடைய கூட்டணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் டைரக்டா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இணையாது என்பது பேர் என்ன, விடுதலை சிறுத்தைகள் இணையாது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இல்ல, அவர் சொல்லியிருக்காரு. இல்ல அவர்கள் கூட்டணியில பாமக இடம்பெறாது, கூட்டணியில விசிக இடம்பெறாது சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையை அவர் எத்தனையோ மீறி இருக்கிறார். நீங்களும் பார்த்திருக்கீங்க, நாங்களும் பார்த்திருக்கோம். ஏன்னா
அவர்கள் எந்த கட்சிக்காக அவர்கள் ஆரம்பிச்சாங்களோ அவங்களே வந்து மூன்றாவது கூட்டணி என்று ஒன்றை ஆரம்பித்து அதில் படுதோல்வி கண்ட வரலாறெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சரி நீங்க அவங்கள விடுங்க இவர்களுக்கு நான் தான் சொன்னேன் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள், நீங்க டைரக்டா அதிமுக கூட்டணியில் இணைகிறீர்கள். அப்படி கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தல் களமானது 2026 என்ற தேர்தல் களமானது திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கம்ப்ளீட்டா பேக் பண்ணி அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு களமாக இது அமைந்திருக்கிறது. அப்போ லைக் மைண்டட் கட்சிகள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியாக அதை எதிர்க்கின்ற கட்சியாக உருவாகக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய முடிவு எழுதப்படும். அதை யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் வந்து சிறு சிறு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ இல்ல அந்த ஒரு சின்ன சின்ன உராய்வுகளை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஒருங்கிணைந்தால் கண்டிப்பாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பணியை மிக சிறப்பாக செய்வார்கள். அப்ப அந்த கோலை வச்சுட்டு தான் எல்லாரும் சேரணுமே ஒழிய நீங்க வந்து நாங்கள் அடிமைகளாக இருப்போம் என்று அவர்கள் அந்த கட்சியில பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூக்குரல் வந்து தலைவர்களுடைய குரல் மட்டும் என்னைக்குமே குரலாக இருக்கிறார். தலைவர் யாரை ரெப்ளிகா பண்றாரு? அவரோட கட்சி தொண்டர்களுடைய குரலை தான் அவர் வந்து வெளியில சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது அந்த கட்சிக்குள்ளேயே அந்த ஏன் நம்ம வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் நம்மளுக்கு 2 சீட் என்ற குரல்கள் எழும்புகின்றன இல்லையா? அப்பயே அங்க ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எந்த வகையிலையாவது இவர்கள் வந்து என்ன ஆன்டி இன்கம்பன்சி என்பது திமுகவின் மீது மிக அதிகமாக இருக்கிறது. திமுக அமைச்சர்களே உள்ளுக்குள்ளேயே அவர்கள் பிரச்சனைகள் இருக்கிறார்கள். வெளியில வந்து உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு கோட்டை போல தோன்றுகின்ற அந்த திமுக கூட்டணி என்பது உள்ளுக்குள்ளே உடைந்து துருபிடித்து எப்போ கீழே விழும், கோட்டை எப்போ சரியுன்ற நிலைமையில இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை நோக்கி கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலமா இல்ல, பலமாக்கப்படலாம். பலமாக இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? வந்து 3 கட்சி தான், அதிமுக, பாஜக, புரட்சி பாரதம். நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நிமிஷம் நீங்க சொன்ன 3 கட்சி வைங்க. அதிமுக தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அவங்க வந்து சாதாரண நீங்க வெறும் கட்சி நீங்க பேசுனதுக்கு நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். அப்போ இந்த கட்சி வந்து பல்லாண்டுகளாக வந்து தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, பலமான தலைமை வாய்ந்த கட்சி. 2 முறை இந்த கட்சி முடிஞ்சு போச்சு நினைச்சும் போது பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வந்த கட்சி இப்போ 3வது முறையாக அம்மையார் மறைவுக்கு பின்னும் முடியும் என்று நினைத்த போது புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உயிர் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது. 2வது கட்சி இன்றைக்கு இந்திய நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியை வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுக்குள்ள குறைத்து சொல்ல நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களுடைய என்ட்ரி வந்து ரொம்ப பலகீனமாக இருந்தால் கூட இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் காங்கிரஸ் டோட்டலாவே லோக்கல் கட்சிகள் கூட இல்லாத அளவுக்கு காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும் அதை வந்து நகர்த்தி விட்டு அந்த இடத்தை வந்து பிடித்து அவர்கள் வந்து ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு பலமான கட்சி. இப்ப நீங்க சொல்றீங்க புதிய பாரதம் என்பது புதிய பாரதம் கட்சி நீங்க சொன்னீங்க, புவை மூர்த்தியார், புரட்சி பாரதம் புவை மூர்த்தியார் அவர்களுடைய கட்சி. அந்த கட்சியை பாத்தீங்கன்னா அவர்களுடைய இருப்பு என்பது தமிழகம் முழுக்க அந்த மக்களுடைய அவர் எந்த மக்களுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த மக்களுடைய இருப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை எடுங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? பாஜக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் தமிழ்நாட்டுல வந்து வட மாவட்டங்களில் மிக வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்கதான் ஓட் பேங்க் நிறைய வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்த கட்சியை நீங்க பாத்தீங்கன்னா முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகபட்சமாக வாழக்கூடிய ஆற்காடு, ஆரணி போன்ற பகுதிகளில் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள் வந்து அவர்கள் இருக்கிறார்கள். ஜான் பாண்டியன் போன்றவர்கள் அவர்களுடைய தென்காசி பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் தன்னுடைய ஒரு பர்டிகுலர் தொகுதியா கூட இருக்கட்டும் அந்த கட்சியில அவங்க வந்து அந்த இடத்தில் அவர்கள் வந்து அதிகபட்ச வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பெரம்பலூர் பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சி அவர் வந்து அவருடைய வலிமையை அவர் ஒரு ஆல்ரெடி எம்பியா இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய வலிமை என்று ஒன்று இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுல எப்படி நீங்க வந்து யாருமே கட்சியே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாமே பெரிய லெவல்ல வாக்கு வங்கி இல்ல, பாமக மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்கின்றது. இன்னைக்கு புரட்சி பாரத்து கூட பெருசா வாக்கு வங்கி இல்ல. பாஜக வாக்கு வங்கி இருக்கின்றது. மத்த கட்சிகள்லாம் குறிப்பிட்ட மாவட்டத்துல குறிப்பிட்ட தொகுதியில் தான் வந்து வாக்கு வங்கி. திரும்ப இன்னும் பரவலாக வாக்கு வங்கி பெறக்கூடிய கட்சிகள் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கூட பெரிய இல்ல இன்னும் 6 மாநிலங்கள் 6 மாதங்கள் இருக்கிறது. 6 மாதங்களில் இன்னும் பல கட்சிகள் இங்கே வரக்கூடிய, ஏன்னா தேர்தலை பொறுத்தவரை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே மக்களுடைய
சிந்தனை தான், அவர்களுடைய எண்ணங்கள் தான் ஓட்டாக பிரதிபலிக்குமே ஒழிய நீங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ஓட்ட, நான் 5 வருஷம் ஆட்சி புரிந்து என்ன ஓட்டா பிரதிபலிக்காது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு திமுகவின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற வெறுப்பு என்பது அதிகபட்சமாகி கொண்டே வருகிறது. அந்த சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் சொன்னேன், ஒரு இலக்கோட மற்ற கட்சிகள் மாற்றம் ஏற்படாம ஆட்சி மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா இல்ல, கூட்டணி மாற்றமும் ஏற்படும். அந்த கூட்டணி மாற்றத்தால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். கூட்டணி மாற்றம் ஏற்பட்டாதான் ஆட்சி மாற்றம் கூட்டணி மாற்றம் ஏற்படும், ஆட்சி மாற்றமும் ஏற்படும். கூட்டணி மாற்றம் ஏற்படல, நாங்க கோபாலபுரத்து அடிமைகளாகத்தான் நாங்க இருப்போம் என்று அந்த கட்சியினர் அவர்களையே தொடர்ந்து பயணித்தால் கூட ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும். சரி மேடம், இப்ப தாவேக்க விஜய் அதிமுகவில் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றதா? பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு எத்தகைய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது? கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இதை எல்லோரும் பல்வேறு வகையான அரசியலாக பார்க்கிறார்கள். எப்படின்னா, இது சிபிசிஐடிக்கு போனது தப்புன்னு ஆளும் திமுகவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிபிஐக்கு போன தப்புன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதிர்கட்சியாக இருந்தா சிபிஐ விசாரணை வேணும்ன்றீங்க, நீங்க ஆளும் கட்சியாக இருந்தா சிபிஐ விசாரணை கூடாது என்கிறீர்கள். இப்படி எல்லாத்திலையுமே இரட்டை நாக்கு கொண்ட ஒரு திமுகவினுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய ஊடகங்கள் மூலமாக அவர்கள் பரப்புகின்ற பொய் செய்திகள் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போகுது. அதனால இந்த சூழ்நிலையில் இதை அரசியலாக்க அதிமுகவோ பாஜகவோ விரும்பவில்லை, அந்த கூட்டணி விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய முதல்கண் பார்வையாக இருக்கிறது. ஏன்னா, ஒரு நிகழ்வு நிகழ்ந்து 41 உயிர்களை நம்ம பலி கொடுத்து இன்னும் இந்த 27ஆம் தேதி வந்தாதான் ஒரு மாசமே முடிவடையுது. இந்த சூழ்நிலையில இதை அரசியலாக்கி அந்த அரசியல் மூலமாக பயனட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக அதிமுக சார்ந்த பாஜக சார்ந்த அதிமுக கூட்டணிக்கு அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சப்போஸ் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் தன்னுடைய நிலையை தாக்கு பிடிக்க முடியாமல், விஜய் அவர்கள் கண்டிப்பாக தனித்து போட்டியிடாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நான் போறேன், அப்போ எனக்கு பெட்டர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தாருன்னா, அவருக்கு கண்ணுக்கேத்தாப்புல இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த அதிமுக பாஜக கூட்டணி தானே ஒழிய அவர், ஏன்னா அவர் ஆல்ரெடி இவங்களை எதிர்க்கிறாரு. திமுகவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். அதிமுகவோட அவர் டைரக்டாக கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம். அந்த கூட்டணி வாய்ப்புகள் தலைவர்களால் கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து டிசம்பர் இறுதியிலோ ஜனவரியிலோ பேசப்படலாமே ஒழிய, இட் இஸ் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்த இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுவது என்பது அரசியல் நாகரிகமாகாது என்பது என்னுடைய கருத்து. இல்ல, இந்த கரூர் துயர சம்பவத்துல தாவேக பக்கம் அதிமுக நின்றது, பாஜக நின்றது. 2026 தேர்தல்ல அதே தாவேக அதிமுக பாஜக ஏன் நிக்க கூடாது? ஒரு நிகழ்வு, ஒரு 41 உயிர்கள் பலியான ஒரு நிகழ்வுக்காக ஏன் திமுக அரசு இவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்ற பட்சத்தில் தான் அதிமுகவுடைய எடப்பாடியார் இது ஒரு கேள்வியும் கேட்டார். எங்களுக்கும் இப்படிதான் கொடுத்தீங்கன்னு சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் தார்மீக ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னுடைய என்ன சொல்லுவீங்க, ஒரு வார்த்தை, அவர்களுடைய உதவியை அவர்களுக்கு நல்கினார்கள் கூட நீங்க வச்சுக்கலாம், ஒரு உதவி மாதிரி இல்ல. அந்த ஒரு சம்பவத்திற்கு தங்களுடைய சிம்பத்தியை, இவ்வளவு 41 உயிர்கள் பலியாயிருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப இப்பதான் கட்சியை ஒன்று ஆரம்பித்து இப்பதான் வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு எலெக்ஷன், ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட சந்திக்காத ஒரு கட்சி தான் அந்த தாவேகா கட்சி என்பது. இல்ல, சந்திச்சிருக்காங்க, கவுன்சில் சந்திச்சு ஜெயிச்சிருக்காங்க. இல்ல, அது தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிருக்காங்க, கட்சியாக அவர்கள் மொத்தமாக இது பண்ணல. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப என்னன்னா, அவர்களுக்குடைய சில தடைகள் இருக்கலாம், அதையெல்லாம் சரி பண்ணி ஒரு புது கட்சி, வளர்ற கட்சியை நீங்க இப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடால் ஒரு கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டதே என்ற ஒரு நிலையில் கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், இந்த நிகழ்வுகள் ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் அதிமுகவுடைய கூட்டமும் அங்கே நடந்தது. ஆனா என்னன்னா, அதிமுகவினர் என்பவர் ஒரு 50 ஆண்டு கால ஆட்சி பண்ணி அந்த ஒரு கட்சி ஒரு பலமான கட்சிங்க, அது ஜனநாயக கட்சி. அது அவங்க என்ன பண்ணாங்க, அங்கங்க உங்களுக்கு இது ஸ்கிரீன் வச்சிருந்தாங்க, எல்சிடி ஸ்கிரீன் வச்சு இவர்கள் பேசுவதை அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியதுனால அந்த கூட்டம் அங்கே ஸ்கேட்டர்டா இருந்தது. இங்க அது வைக்காத ஒரு காரணத்தினாலும், இன்னொன்னு இவர் ஒரு சினிமால புகழ் பிரபலம் என்ற காரணத்தினால இவரை பார்க்க குவிந்த மக்களுக்கு அந்த கூட்டத்தினால் அந்த ஒரு தேவையில்லாத அசம்பாவிதம் அங்க நடைபெற்றது. சோ இதுக்கு தார்மீக சப்போர்ட் தான் அவங்க கொடுத்திருக்காங்களே ஒழிய, இது கூட்டணியாக மாறுமா, கூட்டணியாக மாற்றப்படுமா என்ற கேள்வி இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து இதுக்கு ஒரு முடிவு வரும் என்பதுதான். இந்த கரூர் துயர சம்பவம் 2026 எத்தகைய பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும்? இல்ல, திமுகவுக்கு இதனால் கெட்ட பேர் ஏற்பட்டது உண்மை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் அங்க பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்களும் நிறைய வீடியோல பாக்குறீங்க, நான் என்ன இடத்துக்கு போல நான் போன்ல தான் பேசினேன். அப்ப நாம பேசும் பொழுதும் இப்பொழுது நீங்க இருக்க சூழ்நிலையில நீங்க வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா கூட பாதிக்கப்பட்ட மக்கள் கூட விஜயை குறை சொல்லவில்லை என்பதை ஒரு எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும்
அவர்களுடைய குற்றச்சாட்டு திமுகவை நோக்கித்தான் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்போ இதுவே வந்து திமுகவுக்கு ஒரு பலத்த அடி. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இவனை போய் பார்க்க போய் தானே பாதிக்கப்பட்டோம் அந்த மக்கள் யாருமே சொல்லல. அவர்கள் வந்து அவர்களுடைய தலைவனாக விஜய்க்கும் பாதிப்பு, செத்தவங்களுக்கும் பாதிப்பு, 2 பேருக்குமே. ஆனா 2 பேருமே விஜயை குறை சொல்லல. இதை ஒண்ணு நீங்க ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஏன்னா ஆனா இதை வந்து 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு, அவர்கள் பார்க்கின்ற ஒரு சினிமா துறையை சார்ந்த பிரபலத்தை அவர்கள் குறை கூற விரும்பவில்லை என்பதை நீங்க ஒரு பக்கம் வைக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை அரசியலாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவருக்குரிய வகையில் இவர் அதை வந்து சந்தித்தாரா என்பதை பார்க்கும்போது அங்கும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. அப்போ அவர் இதையெல்லாம் சந்தித்து இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு பலமான கட்சியினுடைய துணை அவருக்கு தேவை. அப்போ அந்த தேவை என்று வருகின்ற பட்சத்தில் அவர் திமுகவோட போய் சேர முடியாத காரணத்தினால் அவருக்கு அதிமுக தான் ஒரே ரெஸ்கியூ. அப்ப அந்த அதிமுகவோடு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக நம்ம இப்ப கண்ணுக்கு தெரியுது. ஆஃப்டர் த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியுதே ஒழிய இது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் நடந்தால் விஜய் கட்சிக்கு நல்லது, உங்க கட்சிக்கும் நல்லது. அதாவது அதிமுக என்று நான் திரும்பவும் நான் தான் சொன்னேன், அதிமுக வந்து ஒரு பெரிய பலமான கட்சிங்க. அதை நீங்க நான் என்ன சொல்றேன், 14 வருஷங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இல்லாமல் இருந்த திமுக போன தடவை தான் திரும்ப வந்திருக்காங்க. நாங்க 4.5 வருஷம் தாங்க ஆகுது. நீங்க உடனே எங்களை எப்படி பலகீனம் சொல்றீங்க? இல்ல அப்படிதான் சொல்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 சீட்டை மட்டும் பெற்று எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கூட தவறவிட்ட திமுக இன்னைக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். நான் திமுகவை பத்தி பேசும்போது நீங்க இங்க கவுண்டர் கொடுக்குறீங்க. திமுகவில 2 சீட்டை ஜெயிச்சு அந்த எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருந்து ஆளும் கட்சியான அதிமுகவே அவர்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்கட்சியாக இருந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்த இடத்துல அப்ப என்ன திமுக செத்து போச்சுன்னு அப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல 4.5 வருஷம் தாங்க ஆகுது. நீங்க அதுக்குள்ள எப்படி பலகீனமா இருக்கு அதிமுக பலகீனமா இருக்கு? அதிமுகவிற்கு இருக்கின்ற வாக்குகள் அதிமுக பலமா இருக்குங்க. 2021 என்னங்க, நான் 39% 41%, 2% தாங்க டிஃபரன்ஸ். இப்ப எவ்வளவு வாக்கு? 20 குறைஞ்சிருச்சு. நீங்க இப்ப ஏங்க பாக்குறீங்க? நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் எப்படி ஒன்றாக நீங்க ஒப்பிட்டு பேசுவீர்கள் என்பது இதுதான் நீங்க குழப்பம் பண்றீங்க. இந்த குழப்பத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்ற அந்த ஒரு கண்ணோட்டம் என்பது மக்களிடையே வேறு, சட்டமன்ற தேர்தல் என்ற கண்ணோட்டம் வேறு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதாவது ஒரு மாநில கட்சியாக அதிமுக தன்னை பல்வேறு வகை நிரூபித்து அந்த 35% 40% வாக்குகளை கையில் வைத்திருக்கிறது. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் மக்களை குழப்புகின்றவர் இல்லைங்க அவங்கள்ட்ட வாக்கு இல்லைங்க அவங்கள்ட்ட வாக்கு இல்ல. நீங்க திமுக 2021 தேர்தல் 41% தான் பெற்றது, அதிமுக 39, ஜஸ்ட் 2%. அந்த 2% சரி செய்து அது நான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2021 இவங்க 114 ஓட்டுல எல்லாம் கூட தோத்தாங்க. இவர்கள் வந்து அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 114 ஓட்டுகளுக்கு தோத்தாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 18 இருந்து 19 தொகுதிகள் வந்து 5000 வாக்குகளுக்கு கீழே வந்து தோத்து போனாங்க. சோ இப்படிப்பட்ட சூழலை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை 2026 வந்து அதிமுக மிக சிறப்பாக செய்து அந்த வாக்குகளையும் பெறக்கூடிய தக்க வைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்து விட்டது. அதனால அதிமுக வந்து பலகீனமா இருக்கு, திமுக பலமா இருக்கு தயவு செய்து சொல்லாதீங்க. 10 வருஷம் எம்ஜிஆர் இருந்த புரட்சி தலைவர் இருந்த போதும் அவங்க 10 வருஷம் கூப்புல இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்த போதும் ஒரு தடவை அதிமுக ஒரு தடவை திமுக வந்தாங்க. கடைசியில 10 வருடங்கள் அவர்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தார்கள். புரியுதுங்களா? எதிர்கட்சியாக இல்லாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களே திரும்ப மீண்டும் எழுந்து வரும்போது 5 வருடங்கள் தாங்க ஆயிருக்கு நாங்க ஆட்சியை எழுந்து. இந்த தடவை 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.